பயங்கரமா அழுது ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருந்தாரு. ஆமா. ஆனா அப்படியே இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா, ரொம்ப காமா, ரொம்ப தெளிவா பேசினாரு. ஆமா. இந்த முரண்பாடு எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு கொஞ்சம் டைட்டா இருந்திருப்பாரு. தனியா தானே போட்டாரு. தனியா போடும்போது அந்த என்னடா நல்ல மூட்ல இருக்கும்போது எப்படி எல்லாம் பேச வேண்டி இருக்கிறதே அப்படின்னு ஒரு நல்ல மனசு உடைஞ்சு போயிட்டு கொஞ்சம் பேசியிருக்கலாம். அதனால இருக்கலாம். இங்க தெளிவாக தானே வந்தாகணும். மக்கள் மத்தியில் அப்படியே வரும்போது தெளிவாக தானே வந்தாகணும். இயல்பாக இவங்க நல்ல நடிகர்கள், சினிமாவில் மட்டும் நிஜத்துலேயும் நல்ல நடிகர்கள்னு அன்றைக்கி நிரூபித்தாங்க அவங்க. இப்போ உங்களை சுட்டி காட்டினா மட்டும் உடனே சீர்றீங்க. உங்களுடைய நல்ல தன்மைகள் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கிறதில்ல. அதாவது இவங்க என்னென்ன தேவை கருதி தான் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் மாட்டிக்கிட்டோன்னா போயிட்டு அங்கே நின்று எங்களை ஐயா எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க. ஒரு பாசத்தலைவனுக்கு எப்படி இவங்க ஒரு ஆர்வத்தோடு ஒரு உள்ள மகிழ்ச்சியோடு பண்ணாங்களோ இதில் அந்த மாதிரி யாரும் ஆர்வத்தோடும் கலந்துக்கல. ஆர்வத்தோடும் கொஞ்சம் உள்ளபூர்வமாக இதை ஒரு விழா எடுக்கணும், அவர் நமக்கு நிறைய பண்ணியிருக்கார், சினிமாவுக்கு நிறைய பண்ணியிருக்கார், சினிமாவுக்காக உழைச்சவர் அப்படின்லாம் யாரும் நினைக்கல. உள்ளபூர்வமாக உழைக்கலை. அதான் அரசில் மானியம்ங்கிறது இவங்க தான் கொண்டு வந்தாங்க. டைட்டிலுக்கு மானியம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே பண்ணிட்டும் கூட நீங்கள் அவங்களுக்கு நன்றியோடு இல்லை. அவங்க இந்த விழாவை நடத்துங்கன்னு சொல்லலை. விழாவை நடத்துங்கன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அதுக்கு இது பண்ணியிருக்கலாம். இல்லை அவர் கொஞ்சம் 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 ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தலைக்கணம் இல்லாமல் கொஞ்சம் போயிடணும் சில இடங்களில். இதை இது ஏற்கனவே ஒரு மேலே ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அந்த முத்திரை இன்னும் கொஞ்சம் அவரே இன்னும் நல்லா பண்ணுங்கப்பா அப்படிங்கிற நல்ல நம்மளை பற்றி இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணுங்கப்பாங்கிற மாதிரி தான் போயிடுது இது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சவிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கலைஞர் 100 நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாகுது. ஆனாலும் அதோடைய சர்ச்சைகள் தொடர்ந்து இன்னமும் வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதோடைய கூட்டம் இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒரு சினிமா நட்சத்திரங்கள் ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னாலே அவங்கள பார்க்கறதுக்காகவே அந்த கூட்டம் அப்படின்றது இருக்கும். ஆமாம், அலைமோதும் அப்படின்றது தான் உண்மை. எல்லா நட்சத்திரங்களும் அங்கே பார்க்க முடியும். அது இல்லாமல் கலைஞர் அவர்களுக்கான ஒரு விழா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க எல்லா நட்சத்திரங்களும் இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், பாச தலைவனுக்கு பாராட்டு விழா எடுக்கும்போது ஒட்டுமொத்த நபர்களும் அங்கே தான் இருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே அங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டம். ஆனால் அதுலேயும் சில சர்ச்சைகள் இருந்துச்சு. அஜித் அவர்கள் பேசியது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுச்சு. ஆனால் இந்த கலைஞர் 100 விழாவில் கூட்டமே இல்லை. மிக முக்கியமாக ரஜினி கமல் அவர்கள் வந்திருந்தாங்க, அதுக்குமே கூட்டம் இல்லை. ரஜினி பேசும்போது கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள். குறிப்பாக சொல்லணும்னா வடிவேலு ராஜகிரனுக்கான அந்த மோதல், சிவமணி பேசிய வீடியோ அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள். சார், என்ன நடந்தது இந்த கலைஞர் 100 விழாவில்? கூட்டம் வராததற்கான காரணம் ஏன்னா இதனால மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்செட் ஆனாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதோடைய பின்னணி என்னவா இருக்கு சார்? அதாவது இந்த ஃபங்க்ஷனை நடத்துகிறேன்னு சொன்னது நடத்த சொன்னது மாநில அரசு சொல்லலை, மு.க. ஸ்டாலின் சொல்லலை. என்னுடைய தந்தைக்காக ஒரு விழா நடத்துங்கன்னு அவர் சொல்லலை. அங்கே அந்த விழாவுக்கு வந்திருக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அவர் முதல்வராக வரல, ஒரு தந்தையை பாராட்டுகின்ற இடத்தில் ஒரு மகனாக வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு தன்னடக்கத்தோடு தான் அவர் சொன்னார். இந்த விழாவை நடத்துகிறேன்னு சொன்னது இப்போ தயாரிப்பாளர் சங்கம். அதுக்கு பிறகு இவங்க அந்த டைரக்டர் சங்கம் இவங்கெல்லாம் நாங்களும் பண்ணுறோம், கலந்துக்கிறோம் அப்படின்னாங்க. நடிகர் சங்கம் சொல்லலையா? நடிகர் சங்கமும் சொல்லிட்டாங்க, இவங்கெல்லாம் கலந்துக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்களும் 24 கிராஃப்ட்லேயும் கலந்துக்கிறோம் அப்படின்னாங்க. 24 கிராஃப்ட்டு ஏற்கனவே இந்த பாசத்தலைவனை கலந்துக்க அப்படி தான் கலந்தாங்க. 24 கிராஃப்ட்டும் கலந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு விழாவை மிகப்பெரிய அளவில் இது பண்ணது. இது கலைஞருடைய அந்த டிவி தான் அந்த இது பண்ணியிருந்தாங்க, அந்த ஸ்பான்ஸ் இது பண்ணியிருந்தாங்க, ஸ்பான்சர் பண்ணாங்க. இதில் என்னென்னா முக்கியமாக யாரையும் அஜித் வரல, அஜித்தை யாரும் மிரட்டவும் இல்லை. போன வாட்டி மிரட்டினாங்கன்னு சொன்னால் இப்போ மிரட்டவும் இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்காருன்னு அதோடு விட்டாங்க. விஜய் வரல, முக்கியமாக வரமாட்டான்னு தெரியும். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சிக்கும் அவருக்கும் ஆகாது. அவர் வேறொரு கனெக்ஷனில் இருக்காருன்னு பேசிக்கிறாங்க, பிஜேபியோட டைப்பில் இருக்கார் அப்படி இப்படிங்கிற சொல்கிறாங்க. அதனால தான் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக அதே மாதிரி உங்களுக்கு விஷால் வரலை. கலைஞருடைய அந்த 100 ஃபங்க்ஷனை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் விஷால் வெளிநாட்டுக்கே போனார். அப்படியா? வெளிநாட்டுக்கே போனது அதான் ஜல்சாவாக போயிட்டு ஒரு நியூ இயரை கொண்டாட போனார். அவர் வெளிநாட்டுக்கே போனது அவர் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான். அது போனால் அதுக்காக விஜயகாந்துடைய எதுவும் தவிர்க்க வேண்டிய அப்படியே போயிடுச்சு. அப்படி
அந்த வீடியோலாம் பார்த்தோம். அதனால் விஷால் அந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு. மற்ற ஆட்களும் சில பேர் வந்து அதேமாரி அஜித் இல்லை விஜய் அதே மாதிரி பண்ணியிருக்கலாம். இன்னொன்று இவங்க தவிர்க்க காரணம் 2 பேரும் விஷால் வந்து மேலிடத்துலேருந்து கொஞ்சம் இதில் இருக்காங்க. மேலிடம்னா பெரிய மேலிடத்துலேருந்து இவங்க கொஞ்சம் விசுவாசமாக இருக்காங்க. இங்கே போகும்போது உங்களுக்கு என்ன ஆளுங்கட்சியோடு இவங்க தொடர்பில் இருப்பாங்க, அதில் அவங்களுடைய ஆதரவாளராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வரும்னு பயப்படுறாங்க. இந்த நடிகர்கள் எல்லாமே இப்போ வந்து அன்றைக்கி வந்த நடிகர்கள் சில பேர் வந்து முக்கியமாக வந்து போனாங்க. சிவகுமார் இவங்கெல்லாம் வந்தாங்க, சத்யராஜ் வந்தார், இவங்க வந்தாங்க. எல்லாமே இவர் மேலே ஒரு பாசம் கொண்டவர்கள். ரஜினியை வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய பாசம். அந்த இடத்துல ரஜினி கூட ஒரு விஷயம் பேசினார், இந்த ரெட்டலை சர்ச்சைக்குரிய விஷயம் பேசினார். ஆனாலும் அது பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவர் வெளிப்படையாக பேசிட்டார் அப்படின்னால அதை வந்து எப்போ அதனால வந்து அவங்க யாருமே அதை எடுத்துக்கல. அன்றைக்கி அவரே வந்து அதை வெளிப்படையாக பேசினது அவரும் வந்து ஏற்றுக்கிட்டார். சரி வாயா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டார்ல. ஒரு கட்சின்னு இருக்கும்போது அப்படி பேசுகிறது ஒன்று சகஜம் தான் அப்படின்னு அவரே எடுத்துக்கிட்டாருங்கனால அவரும் வந்து பெருசாக. ஆனால் அவருடைய பேசும்போது கூட்டம் தான் பெருசாக இல்லை. ஏன்னா பல பேருக்கு அழைப்பிதழ் தரவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய இது இருக்குது. ஏன் அழைப்பிதழ் தரல என்னன்னு தெரில. அது தயாரிப்பாளர் சங்கத்திலே வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கோஷ்டி அங்கேயே உருவாக்கி வச்சு 3 கோஷ்டி இருக்குன்றாங்க. இப்போது 3 கோஷ்டி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக நின்று அவங்களுக்கான ஒரு வேறு ஒரு சோர்ஸ் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த அதுக்கான ஒரு தேடுதல் வேட்டை மாதிரி அது போயிட்டுருக்கு. அங்கே ஒரு அரசியல். ஆமாம், அங்கே ஒரு அரசியல் அவங்களுக்குள்ளேயே. அதேமாதிரி முரளி தயாரிப்பாளர் சங்கத்திலே முரளி வரும்போது கொஞ்சம் உள்ளே விடலை. இல்லைங்க இவர் தான் தலைவர்னு சொன்ன பிறகு அப்புறம் விட்டாங்க போலீஸ். அது ஒரு கெடுபிடி இருந்திருக்கலாம், போலீஸ் கெடுபிடி. மற்றபடி அங்கே இந்த போர்டு பெரும்பாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன தேர் திருவிழானாலும் ஒரு கோயில் திருவிழானாலும் உங்களுக்கு ஒரு பெரிய எல்இடி டிவி ஏதாச்சும் ஒரு இது வைப்பாங்க. அங்கே ஜனங்க பார்த்துக்கணும் அப்படின்னு. அது எதுக்காகனா அதை சார்ந்த ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. அப்படியே சார்ந்த ரஜினி வர்றாருன்னா ரஜினி வர்றாரு கூப்பிட்டுட்டு வர்றாங்கன்னா அவர் விசில் அடிப்பான், பார்ப்பான், அவர் வர்றாரு, இவங்க பேசுகிறது கூட அங்கே கேட்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. இங்கே தூரத்துலேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். 1-2 தான் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி பெருசாக வந்து ஃபுல்லாக அரங்கு முழுக்க இருக்கணும் இல்லையா. ஒரு ஆடியோ லான்ச்சில் வைக்கிற மாதிரி வைக்கல. பொதுவாக அப்படி காட்டுவாங்க ஆடியோ லான்ச். ஆமாம், பேசுகிறதெல்லாம் அங்கங்கே அவங்கவுங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நேரடியாக பார்க்கும்போது கேட்காது உங்களுக்கு. க்ரௌடு ஏறக்குறைய ஒரு 20,000-30,000 பேருக்கு மேலே வரும்போது அத்தனை பேருக்கான ஒரு இது இருக்கணும். ஆனால் அத்தனை பேர் வரலைங்கிறது தான் இது. என்னென்னா இவங்க சரியாக வந்து இந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க வரமாட்டாங்கங்கிறது பெருசாக பண்ணவும் இல்லை யாரும். நாங்கள் கலந்துக்கிறோம், நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற அவங்களும் சொல்லவும் இல்லை. தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த அண்ணார் வருவாங்கன்னு சொல்லலை. அவங்க முக்கியமாக சொன்னது யாரோ ஒரு 2-3 குட்டி நடிகர்கள் தான் சொன்னாங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பெரிய நடிகர்கள் வர்றாங்கன்னு சொல்லலை. ரஜினி வர்றார், கமல் வர்றாருன்னு ஏற்கனவே சொல்லும்போது கூட்டம் இன்னும் கொஞ்சம் நிறைய. அஜித் வர்றார், இவர் விஜய் வரல, என்ன ஏதுங்கிறது அதில் கூட்டம் வரும். இப்படி ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, இவங்க வராங்க வரலன்றது இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, முன்னாடியே நாங்கள் வரோம் வரலன்ற விஷயத்தை அவங்க இன்ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க. இவங்க கேட்டிருப்பாங்க, போயிட்டு சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க கேட்கலையா என்னன்னு தெரியல. கேட்டுக்கல அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு அவங்க நட்பில் தான் இருக்காங்க. கமல் நட்பில் இருக்கார், ரஜினி வந்து அம்மா இருக்கும்போது அவர் கூட நட்பில் இருந்தார். எம்ஜிஆர் இருக்கும்போது இவங்களோட நட்பு இருந்தது. அது வந்து உங்களுக்குள்ள ஒரு பொதுவாக இருந்ததுனால உங்களுக்கு எல்லோருமே வந்து அதாவது இது ஒரு கலைஞர் ஒரு திமுக காரருடைய பாராட்டு விழாவாக இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. சினிமாவுக்காக அவர் நிறைய சாதிச்சிருக்கார், சினிமாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு சார். அந்த மானியம்ங்கிறது 3 லட்ச ரூபாங்கிறது இவர் தான் கொண்டு வந்தார் முதல்ல மானியம்ங்கிறது. அதுக்கு பிறகு அம்மா வந்து 5 லட்சமாக மாற்றினாங்க, இவர் 7 லட்சமாக மாற்றினார் மானியம். அப்புறம் தமிழில் பேர் வச்சு அவங்களுக்கு வரி ஒலிக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு சினிமாவுக்காக. சினிமாவிலேருந்து வளர்ந்தவர். சினிமாவுக்காகவே கதை வசனம் எழுதப்பட்டது. சிவாஜி உங்களுக்கு எம்ஜிஆர் இவங்களுடைய வசனம் எல்லாம் இவர் தான். ஆரம்பத்தில் பராசக்தியில் ஒவ்வொரு நைட்டில் வந்து சிவாஜியை வந்து பெரிய ஹீரோ ஆகினார். இவரே வந்து மலைக்கல்லன் உட்பட பல படங்களுக்கான வசனங்கள் எழுதி அவர் பெரியதாக. அது மட்டுமல்ல விஜயுடைய பல படங்களுக்கு விஜய் சின்ன வயதிலே பேசியிருக்கார். விஜய் வெற்றி ஏதோ ஒரு நீதிக்கு தண்டனை அந்த படத்தில் இவருடைய வசனம் தான். அவருடைய வசனங்களை பேசி நடித்ததே எனக்கு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கார் விஜய். என்கிட்ட சொல்லியிருக்கார் அந்த இதுக்காக ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதும்போது. இந்த மாதிரி அவங்க அப்பா அது டிஎம்கேல இருந்தவர், இப்போது பிரிஞ்சுன்னு வேற இருக்கிறாங்கன்னு வைங்க. ஆனாலும் கூட இவங்கெல்லாம் அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தா அந்த அளவுக்கு சினிமாவின் மீது ஒரு ஆளுமை செலுத்தியவர். அரசியலை தாண்டி சினிமாவோட நிறைய நெருக்கத்தில் இருந்தவர். அதனால் அவருக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி செலுத்த ஒரு பாராட்டு விழாவில் வந்து நீங்கள் ஒரு 4 வார்த்தை ஒரு நல்லவர் வல்லவர் நான் இந்த மாதிரி பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு போவதில் என்ன இருக்குது உங்களுக்கு? இன்னொரு பக்கம் கூட்டம் தான் ஒரு
விழாவுடைய முக்கியமான அம்சமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கும், அவங்க பேசும்போது என்ன பேச போகிறாங்கன்ற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் ஒரு கூட்டமே இல்லை அப்படின்னும் போது அது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எப்படி இருந்திருக்கும், அது அரேஞ்ச் செஞ்ச மற்ற நபர்களுக்கும் அது எப்படி? மு.க. ஸ்டாலின் இவருக்கு இந்த முதல்வருக்கு ரொம்ப ரொம்ப வெறுத்து தான் போயிட்டார். இது என்ன, நான் வந்து ஒரு முதல்வரை நான் அங்கே அவருடைய மகனாக வந்தேன், அவரை குறித்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்டு போகணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோபமாக கேட்கல. ஒரு ஏமாற்றம் தான், மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இல்லை, இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்காங்க, பொதுவாகவே இந்த மாதிரி ஆளுங்கட்சி ஒரு கூட்டத்தில் வந்து எல்லாருமே கலந்துப்பாங்க. ஆனாலும் பெரும்பாலான நடிகர்கள் வரலை, பெரும்பாலும் கூட்டமே இல்லை அப்படின்ற அது ஒரு கேலிக்குரிய விஷயமா மாறிடுச்சு. பெரும்பாலான பெரிய பெரிய நடிகர்கள் வரல, டைரக்டர்கள் வரல, இவங்க வரல. எனக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு யாருக்கோ பயப்படுறாங்க அவங்க. ஓகே. இல்லை, இன்னொரு குளறுபடிகளும் ஏற்பட்டுச்சு இல்லையா, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப் சிவமணி அவர்கள் வரும்போது அந்த பேட்டரி கார் மூலியமாக தான் எல்லாருமே அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அங்கே ஏற்பட்ட சண்டை, ஏன்னா ட்ரம்ப் சிவமணி வராது, அப்புறம் வடிவேலுக்கும் அவர் வந்து இவர் நம்ம ராஜ்கிரண் அதில் வரல, உட்காரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது. அவர் நன்றி இல்லாமல் நடந்த குளறுபடிகள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதெல்லாம் அப்படிலாம் ஒரு குளறுபடிகள் நடக்குமா? ஒரு ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய ஒரு விழா, முக்கியமான நபர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இது ஆளுங்கட்சி நடத்துற விழா, ஆளுங்கட்சி நபர்களை சேர்ந்தவர்கள் வராங்க. குறிப்பா அவர் என்னதான் மகனாக இருந்தாலும் முதலமைச்சர் தான். ஆமா, அமைச்சர் உதயநிதியா இருக்காரு, ஒருத்தர் உதயநிதியா இருக்காரு, 2 பெரிய நடிகர்கள், ரஜினி கமல்னு பெரிய நடிகர்கள், இந்திய சினிமாவின் பெரிய நடிகர்கள் இருக்கும்போது இப்படியான குளறுபடிகள் எப்படி ஏற்பட்டுச்சு? இது தயாரிப்பாளர் அந்த சங்கங்களுடைய குளறுபடி தான். சங்கங்களுக்கு அவங்களுக்குள்ள நான் கொஞ்சம் பெரிய ஆளு, ஏனுடைய ஆட்கள் உழைக்கல, இவங்களுடைய சங்கங்கள்ன்றது எது யாரை சொல்றது? நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் ஒரு கேள்விப்பட்ட வரைக்கும் 3 பேராக பிரிஞ்சு இது செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாரும் கதிரேசன், இன்னும் 2-3 பேர் சொல்கிறாங்க, ஒரு 3 பேரை சொல்கிறாங்க. ஈகோ காரணம் ஒன்று. இப்போ இவங்களை அதே மாதிரி உங்களுக்கு டைரக்டர் சங்கத்தில் அந்த இவர் செல்வமணி, அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருந்தார். அவர் விஜயகாந்த் அப்பவே உடல்நிலை சரியில்லைன்னாரு. இதுக்கு டைரக்டர் சங்கம்னா டைரக்டர்கள் யாராவது வந்திருக்கணும் இல்லையா, அதன் மூலமாக செயலாளர் பொருளாளர்னு யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் முன்னிலைன்னு வகித்து இது பண்ணணும் இல்லையா. ஒரு சங்கத்தின் மூலமாக பண்ணும்போது நீங்கள் தான், அதாவது இந்த விழா எடுக்கிறேன்னு சொன்னது இவங்க தான், அவங்க கேட்டுக்கல. விழா எடுக்கிறீங்களா, நீங்கள் எடுங்க, விழா எடுங்கன்னு சொல்லவே இல்லை. இவங்க தான் விழா எடுக்கிறேன்னா இவங்கள தான் குளறுபடி பண்ணதுக்கு காரணம். எல்லோருக்கும் அழைப்பிதழ் அனுப்பாததுக்கு காரணம் இவங்க தான். இன்னொரு பக்கம் இயக்குநர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எந்தெந்த பெரிய இயக்குநர்கள் வரல சார்? ஏன்னா நம்ம நடிகர்கள் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். விஜய் வரல, அஜித் வரல, விஷால் வரல, ஆர்யா வரலன்னு நம்ம. சங்கர் வந்தார், அப்புறம் மாரி செல்வராஜ் வந்தார், இன்னும் சில பேர் வந்தாங்க. அப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் வந்தாரா என்னான்னு தெரியல, நான் பார்க்கல, அந்த இது பார்க்கல ஃபுல்லாக. யார் யார் வந்தாங்க என்னன்னு ஃபுல்லாக பார்க்கல. அதுலேயுமே சில குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், மாரி செல்வராஜ் அவர்கள் போனதுக்கப்புறம் அவர் வந்தார், உட்கார்ந்துருந்தார், முன்னாடி உட்காந்துருந்தார். மாரி செல்வராஜ் இவரோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறனால அவருக்கும் முன்னாடி, உதயநிதிக்கு நெருக்கமாக முன்னாடி இதில் விஐபி சீட்டில் தான் உட்கார வச்சுருந்தேன். பல விஐபிகள் வந்து அவங்கள உட்கார வைக்கிறதுக்கான சரியான அமைப்பு இது பண்ணலாம். யார் வந்து முன்னாடி இங்கே உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி. நடிகைகள்லாம் பின்னாடி அந்த பக்கம் உட்காரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு இதாகும், சங்கடங்கள் வந்து சில பேர் அப்படியே எழுந்திரிச்சு போனது உண்டு. அது ஒவ்வொருத்தர் அதுக்கான நயன்தாரான அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்கான ஒரு மரியாதை இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. முன்னாடி தான் அவங்க விஐபி ரோலை தான் உட்கார வைக்கணும். அந்த குளறுபடிகள் கொஞ்சம் நடந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க, அதாவது ஒரு பாசத்தலைவனுக்கு எப்படி இவங்க வந்து ஒரு ஆர்வத்தோடு ஒரு உள்ள மகிழ்ச்சியோடு பண்ணாங்களோ, இதில் வந்து அந்த மாதிரி யாரும் ஆர்வத்தோடும் கலந்துக்கல. ஆர்வத்தோடும் கொஞ்சம் உள்ளபூர்வமாக இதை ஒரு விழா எடுக்கணும், அவர் நமக்கு நிறைய பண்ணியிருக்கார், சினிமாவுக்கு நிறைய பண்ணியிருக்கார், சினிமாவுக்காக உழைச்சவர் அப்படின்லாம் யாரும் நினைக்கல, உள்ளபூர்வமாக வந்து உழைக்கலை. இன்னொரு பக்கம் வடிவேலு அவர்களுடைய அந்த பேட்டரி கார்லேருந்து அப்படி இறங்கினது, அடுத்து சிவமணி அவர்களை திட்டினது, இந்த காணொலியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, தொடர்ந்து அவரை பற்றின விஷயங்கள் நிறைய வடிவேலுக்கு எதிராகவே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிதான் இருக்கு. சினிமாவே கொஞ்சம் ஒதுக்குது, வடிவேல் அவர்களை ஒதுக்கி தான் பார்க்குது அப்படின்ற ஒரு சம்பவம். அவர் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தலைக்கணம் இல்லாமல் கொஞ்சம் போயிடணும் சில இடங்களில். இதை ஏற்கனவே இவர் மேலே ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அந்த முத்திரை வந்து இன்னும் கொஞ்சம் அவரே வந்து இன்னும் நல்லா பண்ணுங்கப்பா, அப்படிங்கிற நம்மளை பற்றி இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணுங்கப்பாங்கிற மாதிரி தான் போயிடுது இது. சிவமணி சில நேரங்களில் அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ இது பண்ணுறது. ஆமாம், திடீர்னு ஏதாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார், இது பண்ணுவார், போய் அப்படியே அமைக்கிறேன்னு அடிப்புக்கிறேன்னு போய் பக்கத்தில் இது பண்ணிட்டுலாம் உட்காருவார், இது பண்ணுவார், காதை கிழிப்பார், இது பண்ணுவார்.
அவர் அந்த உணர்ச்சி வசப்படுற சில கலைஞர்கள் அவங்களாம். அவங்கள வந்து நம்ம பெருசாக அவங்க எப்போவுமே இதில் வடிவேலுங்கிறது ஒரு அன்றைக்கி ஏதோ ஒரு ஏன் அவர் ராஜ்கிரண் பக்கத்தில் உட்கார பயப்பட்டாரா இல்லை சில பேர் நிறைய பேர் தவிர்த்தார் அப்படின்றாங்க. தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் தான் கொண்டு வந்தார். அவர் தான் கொண்டு வந்து அப்படி அலுவலகத்தில் சாப்பாடு போட்டு அவரை உருவாக்குனது அவர் தான். அதுக்கு பிறகு தான் விஜயகாந்துடைய படத்தில் ஒவ்வொரு படங்களும் நடிக்க போகிறார். அங்கே உட்காந்துட்டு தான் அங்கே இருந்துட்டு தான் சாப்பாடு சாப்பிட்டு தான் அவர் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடினார். ஆமாம், ஏற்கனவே நான் எதுவும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் வாய்ப்பு அங்கேருந்து தான் போய் தேடினார். நானே பல தடவை பார்த்துருக்கேன், டீ கடையெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஜீன்ஸ் போட்டு அங்கேருந்து வந்து நடந்து வந்து அங்கங்கே ஒரு கடைக்கு போவார், இது போவார், சுற்றிட்டுருப்பார். இப்போது வந்து வடிவேலுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். அவர் ஹீரோவாக தான் நடிக்கிறார். அதனால் அவர் அவருக்கான சில இதுக்கு பந்தாவெல்லாம் இருக்கும் இல்லையா, எனக்குன்னு தனியாக வண்டி வேணும் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கலாம். அவர் ஒட்டுமொத்தமாக இந்த கலைஞர் 100 அப்படின்றது ஒரு ஃபெயிலியரான ஒரு விஷயமாக தான் இறுதியாக வந்து நிற்கிது. ஆமாம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுவும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஏதோ ஒரு கோரிக்கையை வைக்கணும்னா அவங்க எப்படி போய் வைப்பாங்க? ஒரு சினிமா சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு கோரிக்கை வச்சா ஆப்பு தான் வைப்பாங்க அவங்க. சினிமாக்காரன் உள்ள போய் நன்றி இல்லாதவங்க சார். சினிமாக்காரங்களுக்கு நன்றி, சினிமாக்காரங்கிட்ட நீங்கள் நன்றி எதிர்பார்க்கவே முடியாது. நாங்களும் சரி பத்திரிகையாளர்கள்ங்கிற வகையில் நாங்கள் வந்து நல்லா எழுதியிருப்போம் 4-5 பக்கம், அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டா மட்டும் சீறிட்டு வருவாங்க. எப்படி நீங்கள் அதை பற்றி எழுதலாம், எப்படி என்ன ஆதாரம் இருக்குது அப்படி இப்படிம்பாங்க. நல்ல விஷயமா எழுதியிருந்தோமே அப்படின்னா அதை பற்றி சார் நல்லா எழுதிருக்கு சார் ரொம்ப நன்றி சார்ங்கிற வார்த்தையெல்லாம் வராது. இப்போ உங்களை வந்து சுட்டி காட்டினா மட்டும் உடனே சீர்றீங்க. உங்களுடைய நல்ல தன்மைகள் சொன்னால் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதில்ல. அதாவது இவங்க என்னென்ன தேவை கருதி தான் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் மாட்டிக்கிட்டோன்னா போயிட்டு அங்கே நின்று எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அதனால தான் இப்போ 19ஆம் தேதி ஒரு நடிகரெல்லாம் சேர்ந்து விஜயகாந்துக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, விஜயகாந்துக்கு அப்போது இவங்க தானே பண்ணாங்க, அரசாங்கம் தானே பண்ணிகிட்டு இருந்தா. அப்போது வந்திருக்கலாமே, நீங்கள் சேர்ந்து வந்திருக்கலாமே. நடிகர் சங்கமே சூழ்ந்து வந்து ஒரு பெரிய விழாவை நான் அப்படி எடுப்பேன் இப்படி எடுப்பேன் சாமின்னு ஒருத்தர் வந்து சாமி ஆடினார். அப்படியே ஒரு சமாதியில் இவர் மாதிரி அடிக்கலை, சசிகலா மாதிரி ஓபிஎஸ் மாதிரி சமாதியில் இது பண்ணல, உட்காரல, அதான் பண்ணல, மற்றபடி எல்லாம் பண்ணார். ஆமாம், இது நடிசா. அதாவது அது இந்த பார்த்த மக்கள்லாம் எவ்வளோ அந்த இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது வந்து விஷால் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் வந்து பயங்கரமாக அழுது ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தார். ஆமாம், ஆனால் அப்படியே இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக ரொம்ப காமாக ரொம்ப தெளிவாக பேசினார். ஆமாம், இந்த முரண்பாடு எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்திருப்பார். தனியாக தானே போட்டார். தனியாக போடும்போது அந்த என்னடா நல்ல மூடில் இருக்கும்போது எப்படி எல்லாம் பேச வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல மனசு உடஞ்சி போயிட்டு கொஞ்சம் பேசியிருக்கலாம். அதனால் அது இருக்கலாம். இங்கே தெளிவாக தானே வந்தாகணும். மக்கள் மத்தியில் அப்படியே வரும்போது தெளிவாக தானே வந்தாகணும். இயல்பாக இவங்க வந்து நல்ல நடிகர்கள், சினிமாவில் மட்டும் நிஜத்துலேயும் நல்ல நடிகர்கள்னு அன்றைக்கி நிரூபித்தாங்க அவங்க. இப்போவும் அது அந்த அரசு விழாவிலையும் இப்போது வந்து அப்படி தான் நிரூபிச்சிருக்காங்க. இவங்க வரலை. ஆனால் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே தான் நீங்கள் போய் ஆகணும். அரசில் வந்து மானியம்ங்கிறது இவங்க தான் கொண்டு வந்தாங்க. டைட்டிலுக்கு மானியம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே பண்ணிட்டும் கூட நீங்கள் அவங்களுக்கு நன்றியோடு இல்லை. அவங்க வந்து இந்த விழாவை நடத்துங்கன்னு சொல்லலை. விழாவை நடத்துங்கன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து இது பண்ணியிருக்கலாம். தவிர்த்துட்டோம்னு சொன்னால் நீங்களாகவே எகிரி வந்து நாங்கள் தான் பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோன்னு வலுக்கட்டாயமாக இது பண்ணீங்க. அப்போது நீங்கள் உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தலை, ஒரு அஞ்சலியாகவும் இது பண்ணல, அவருடைய பெருமைகளை பேசலை, அவரை சிறுமைப்படுத்திருக்கீங்க. இதுதான் நடந்திருக்கு. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.